ஸ்நேகிதா என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு என்ன செய்யுது? குனிஞ்சு தேறத பார்த்தா எதையோ காசு கீழே போட்டு தேற மாதிரி தெரியுது சார். எது காசு கீழே போட்டு தேறாளா? யோ, அடி பிரதட்சணம் பண்றாயா? அடி பிரதட்சணம். அடி பிரதட்சணமே உன் வாயில நுழையல. ஆனா நீ அக்ரஹாரத்தில் நுழையணும்னு ஆசைப்படுற. இப்ப அந்த பொண்ணு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. பாதியில நிறுத்த மாட்டா. நீ நேரா அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீயும் அப்படி படுறியா அப்படின்னு பட்டுன்னு சூரத்தேங்காய் உடைக்கிற மாதிரி சூரத்தனமாக்கள். சரின்னு சொன்னா சரி. ஒருவேளை செருப்பால் அடிச்சா என்ன பண்றதுன்னு பாக்குறியா? நிச்சயமா அடிக்க மாட்டா. எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? கீழே பாரு சார். யோ, கால பாரியா? அத நான் ஏற்கனவே பாத்துருக்கேன் சார். அதுக்கும் கீழே பாரியா? அதுக்கும் கீழே வேற என்ன சார் இருக்கு? அவ செருப்ப நான் காலால மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால அவ செருப்பால மட்டும் அடிக்கவே மாட்டா. வேற ஏதாவது அடிச்சானா? யோ, ஏன் பயந்து பயந்து சாவற? தைரியமா போயா. பேசியா? பேசுறேன் சார். ஐயோ, பேசியானா? பேசுறையா? என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க பாட்டுல உங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. நான் பாட்டுல வேண்டுதல் சொல்லிட்டு வரேன். நீங்க போங்க. நீங்க சுத்திட்டே இருந்தாலும் எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியாவே கேட்டுறேன். நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். காதலிக்கிறவன் கருப்பா இருக்கானேன்னு கவலைப்படுறீங்களா? ஆனா நான் பொறுப்பான புருஷன் நடந்துக்குவேன். அப்புறம் ஜாதியை பத்தி யோசிக்கிறீங்களா? அது இந்த அலைகளோ இதுல படத்திலேயே கிளைமேக்ஸ்ல தெரிஞ்சிட்டாங்க. படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த படம் சூப்பர் ஹிட். அப்புறம் மாசம் பிறந்தா சம்பளம் வாங்கி பிடித்தம் போக அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவேன். நீங்களா பார்த்து பஸ்ஸுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். பஸ் கூட தேவையில்லை. நான் தான் பஸ் கண்டக்டர் ஆச்சே. என்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் முண்டாட்டிங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி. அதாவது புருஷன் முண்டாட்டி ரெண்டு பேருமே பாதி பாதி. பாதினா நீங்க மாவாட்டினீங்கன்னு வச்சீங்க, நான் தள்ளி விடுவேன். நீங்க துணித்தை வச்சீங்கன்னு வச்சீங்க, நான் காய போடுவேன். குளிக்கும் போது நீங்க முதுகு பக்கம் சோப் போட்டீங்கன்னா நான் முன்பக்கம் சோப் போடுவேன். ஐயோ, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இதை விட பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வேன். என்னங்க இது, நான் எல்லாத்துலயும் பாதி பாதின்னு சொல்றேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லாம போறீங்க. எல்லாத்துலயும் பாதி பாதியா? நான் 5 மாசம் சுமந்தா நீங்க 5 மாசம் சுமப்பீங்களா? சாமி, சாந்திங்கிற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. கர்மம் கர்மம் கர்மமா? சாந்திங்கிற பேரு அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு? அத சொல்லல. அங்க பாருங்க, திருப்பதி உண்டியில திருப்பி வச்சு குளுக்கின மாதிரி கலகலன்னு சிரிச்சுட்டு கோயிலையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. யாரு? எனக்கும் ஒரு லேடி ஸ்பெஷல் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா அதுல வேற ஒருத்தர் ஏறிட்டாரு. சாமி, காதலுக்கு கண்ணு இல்லங்கிறது சரியா தான் போச்சு. டிக்கெட்ல ஐ லவ் யூன்னு எனக்கு எழுதி கொடுத்துட்டு என்னை விட அசிங்கமான ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காளே. எனக்கு இதெல்லாம் தேவையா?